முயற்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமக்கோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவிழால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் மகா பெரிவாளை பற்றி ஒரு செய்தியை அனுபவித்து வருகிறோம். நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களையெல்லாம் நல்வழிப்படுத்திய அற்புதமான மகான். அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்து அனுஷ நட்சத்திரத்திலே முக்தியானவர். 13 வயதிலே அந்த சந்நியாச தர்மத்தை மேற்கொண்டு 87 வருட காலம் சந்நியாசியாக இருந்து 100 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு அற்புதமான மகான். அந்த மகான் காஞ்சி மாமுனிவர், மகா பெரியவா, உமாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவர் பிறந்த நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். இந்த நாள் இனிய நாள் என்பது போல இன்றைக்கு அனுஷம். இந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த உபன்யாசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பெருமக்களுக்காக இந்த செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்று மகா பெரிவாவுடைய திரு நட்சத்திரம் அனுஷம். நிறைய பேர் உலகம் முழுக்க அனுஷ நட்சத்திர நாளன்று விரதம் மேற்கொண்டு அன்றைக்கு முழுக்க உபவாசம் இருந்து கூட பல பேர்கள் எப்படி ஏகாதசி விரதம் இருப்பது போல அனுஷ நட்சத்திரத்தன்றும் மகா பெரிவாளுக்காக விரதம் இருக்கிற பெருமக்கள் இந்த உலகத்தில் ஏராளமானோர் இருக்கின்றார்கள். மதுரையிலே நாங்கள் அனுஷத்தின் அனுகிரகம் என்கிற அமைப்பை தொடங்கி கடந்த 166 மாதங்களாக மதுரையிலே அனுஷ உற்சவத்தை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். அதிலே 160 மாதங்களுக்கு மேற்பட்டு எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பிலே பேசினார். அதற்கு பிறகு இந்த அபிஷேகங்கள் மட்டும் தொடர்ச்சியாக நாங்கள் நடத்தி வருகிறோம். மதுரையில் SS காலனி SMK திருமண மண்டபம் பொன்மேனி நாராயணன் ரோட்டிலே மகா பெரிவா கிரகம், மகா பெரிவா கோவில் இருக்கிறது. 13 பொன்மேனி நாராயணன் ரோடு SS காலனியிலே மகா பெரிவா கிரகம் இருக்கிறது. அதற்கு அடுத்த கட்டிடத்தில் SMK திருமண மண்டபம் என்ற ஒரு திருமண மண்டபம் இருக்கிறது. அந்த திருமண மண்டபத்தில் இன்றைக்கு அனுஷ வைபவத்தை ஒட்டி இன்றைக்கு மாலை 5:30 மணி அளவில் மகா பெரிவாவுடைய விக்கிரகம் பாதுகைக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற இருக்கிறது. காஞ்சிபுரத்திலே மகா பெரிவா அதிஷ்டானத்திலே ஒவ்வொரு அனுஷ உற்சவத்தன்றும் மிகப்பெரிய அளவிலே தினந்தோறும் அபிஷேக ஆராதனைகள் நடந்தாலும் அனுஷ வைபவத்தன்றைக்கு மகா பெரிவாவுடைய அதிஷ்டானத்தில் ஒரு பெரிய பூஜை வைபவங்கள், தீபாராதனைகள் நடைபெறுவது வழக்கம். வாய்ப்பு இருக்கிறவர்கள் காஞ்சிபுரம் சென்று அந்த அனுஷ உற்சவத்திலே கலந்து கொள்ளலாம். மதுரை சுற்றி இருக்கிற பகுதியில் உள்ளவர்கள் மதுரை SS காலனி பொன்மேனி நாராயணன் ரோட்டில் அமைந்திருக்கிற அந்த SMK திருமண மண்டபத்தில் இன்றைக்கு மாலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை கர்நாடக இசைக்கலைஞர் மதுர கலாமணி ரெங்கநாயகி சச்சிதானந்தம் அவர்கள் மகா பெரிவா புரட்டாசி மாதத்தை ஒட்டி அந்த பெருமாள் சார்ந்த பாடல்களை பாட இருக்கிறார்கள். இந்த வைபவத்திலே நம்முடைய சச்சிதானந்தம் அவர்கள் வயலின் வாசிக்கிறார். நம்முடைய மதுர கலாமணி மிருதங்க வித்வான் தியாகராஜன் மிருதங்க வாசிக்கிறார். அதற்கு பிறகு 3 சாஸ்திரிகளை வைத்து மகா பெரிவா விக்கிரகம் பாதுகைக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற இருக்கிறது. இந்த வைபவத்தில் எல்லாம் மதுரை சுற்றி இருக்கிற பெருமக்கள் கலந்து கொள்ள வேண்டும். இந்த வைபவத்தில் கலந்து கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் அன்ன பிரசாதமும், புதிதாக வருபவர்களுக்கு ஒரு ஸ்படிக மாலையும் மகா பெரிவா படம், புத்தகம் போன்றவையெல்லாம் கொடுத்து பெரிவா பிரசாதமாக வழங்கப்பட இருக்கிறது. எத்தனை பேர் வந்தாலும் இந்த விழாவிலே கலந்து கொள்கிறவர்களுக்கு அந்த ஸ்படிக மாலையை அணிவித்து கௌரவிக்க இருக்கிறோம். நாளை அதாவது 28ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 9 மணி வரை நம்முடைய ஆய்க்குடி குமார் அவருடைய நாம சங்கீத நிகழ்ச்சியும்,
அதே SMK திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. மகாபரிவாருடைய அனுஷ வைபவத்தை ஒட்டி நடைபெறுகிற இந்த வைபவத்தில் ஆஸ்திக பெருமக்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு பெரிவாளுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.